ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் தி பீஸ் மேக்கர் சீசன் 2 எபிசோட் 8 பிரேக் வந்து அந்த விடையில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஃபினாலேக்கு உண்டான பிரம்மாண்டமோ பரபரப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப சட்டில்டாக சிம்பிளாக தான் முடிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் கன் இது ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்ருக்காப்புல. மனுஷன் என்ன பிளான் வச்சிருக்காரு அண்ட் நிறைய அடித்தளத்தை போட்டு போயிருக்காருங்க. அண்ட் அடுத்தடுத்து இப்படி பில்டப் ஆக போகுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு டிசி எதை நோக்கி போதோ அதோட இதை ஆரம்பத்தை இங்கே தான் நான் போட போகிறேன் அப்படின்னு. ஸோ அது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் போட்டு போயிட்டாரு. ஸோ என்னென்ன நடக்குது ஆந்தி வேலை பார்த்துடலாமா? ஓப்பனிங்கே பிக் பெல்லி பர்கரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் கிறிஸ்தும் ஹார்கோட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிக் பெல்லின்றது டிசி காமிக்ஸில் பேர் ஆகிற ஒரு ஃபிக்ஷனல் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான். ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில் பார்த்துருப்போம். ஆமாம், அங்கே பார்த்துருப்போம். ப்ளூ பீட்டில் பார்த்தது அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு கப்பலில் போயிருப்பாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே அந்த கப்பல் விஷயம்னு பேசியிருப்பாங்களே, அது இந்த கப்பல் தான். ஸோ அங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் அடிச்சிருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்கோட் உடனே பார்த்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போலே அப்படின்னு உடனே அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இன்சிடென்ட் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டாக மாறிட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருக்கா. தண்ணியே அறியாமல் பீஸ் மேக்கரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதை தான் இந்த இடத்துல இந்த சீசன் முழுக்கவே அவர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ எம்லி ஹார்கோட் ஏன் அவன் லவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிக் ஃப்ளாக் ஜூனியர் கூட ஒரு கனெக்ஷன் இருந்திருப்பா. அதனால் அவனை கொண்டவனை நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஹார்கோட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து. பட் ஸ்டில் அவளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி व्यक्तिயில் இருந்துருப்பா. அண்ட் இப்போ ஜெயிலில் காட்டுறாங்க. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கறதுக்கு எல்லாம் வரும்போது இல்லை நான் யாரையும் பார்க்க வரும்ல, நான் ஏஞ்சல் ஆஃப் டெத், என்னை பார்த்தா எல்லாரும் செத்துருவாங்க, இங்கே போயிடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்போம். பீஸ் மேக்கர் தன்னை தானே தெளிவுபடுத்திக்கிறாப்ல, யாரையும் பார்க்கறதுக்கு இருப்போம். இப்போ அந்த டைமென்ஷன் போர்ட்டலில் காட்டுறாங்க. அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. லெக்ஸ் லூத்தரோட அந்த டீமே இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஒவ்வொரு டோராக போய் செக் பண்ணி நிறைய டோர் லாக் ஆயிருக்கு, சில தான் ஒன்றுமே அன்லாக் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டோர் அன்லாக் ஆகுது. பார்க்கறதுக்கு அப்படியே கேண்டிலேண்ட் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கேண்டிலேண்ட்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குட்டி குட்டி மினியேச்சர்ஸ், அது பேர் என்ன கிரெம்லின்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இவங்களை சேர்ந்து அட்டாக் பண்ண பிடிச்சி கடிச்சு தின்றுங்க போல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கூட வந்த ஒருத்தனை மொத்தமாக கடிச்சு தின்னுட்டு இருக்கு. அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வெளியே இழுத்து போட மொத்தமாக அதுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னு ஒருத்தங்க வெளியே வந்து சொல்ல அதை பார்க்குற நம்ம ஷாஷா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. என்னடா இது இப்படி நடந்து போச்சுன்னு பார்க்க ரிக் ஃப்ளாக் அதை பெருசாகவே எடுத்துக்கல. ரிக் ஃப்ளாக் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் ஷாஷா இடத்துல இருக்குமோ அப்படின்னு ஷாஷாக்கு பாசிபிளி அந்த இடத்துல தான் புரிஞ்சிருக்கணும். ஹார்கோட்டும் எக்கனாமஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் வீட்டுக்கு போய் அங்கே ஈகிலியை தேடிட்டு இருக்காங்க. ஈகிலி தனியாக ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டாக இருந்துட்டு இருக்கு. நான் அதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு எக்கனாமஸ் போகிறான். அண்ட் அங்கே தான் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னைக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்ச எந்த இடமே மக்களுக்கு நல்ல விஷயம்லாம் என்னைக்கு பண்ணதே கிடையாது, ஐ மீன் பப்ளிக்கு நல்ல விஷயம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாசிபிளி இவங்க கடைசியில் இவங்களே செக்மேட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. வர அதுக்கு கடைசியாக வர இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் ஈகிலியை பார்த்துக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அவன் தான் அதுக்கு சாப்பாடுமே கொடுத்துட்ருப்பான் எபிசோடோட கடைசியில். அண்ட் ஈகிலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ்க்கு தோல் மேலே கை போடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ தேர் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். தோல் மேலே கை தான் போட்டிருக்கு, ஹக் பண்ண மாதிரி காட்டல. அதாவது காட்டியிருந்தாங்கன்னா இன்னுமே ஹோல்சமாக இருந்திருக்கும். எகைன் இதுவுமே ஹோல்சமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விஜிலே போய் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ காசு வச்சிருக்கீல, இந்த காசெல்லாம் வச்சு அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பிளட் மணி, இதை நான் யூஸ் பண்ணேன்னா என் பரம்பரையே அது சவிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ இந்த கேர்ஸு ஏஞ்சல் ஆஃப் டெத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அவனை பேசி இது பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. இதே காசை வச்சு தான் லாஸ்ட்டில் அந்த ஆர்கனைசேஷனுமே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த காசை இவங்க எடுத்துகிட்டு போய் நம்ம பீஸ் மேக்கரை பெயில் எடுத்துடுறாங்க. மனுஷன் வெளியே வந்துட்டு எக்கனாமஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து ஈகிலியை தூக்கிட்டு போயிடுறாப்ல. அண்ட் எக்கனாமஸை விட்டுறான். ஏன்டா அவனை விட்ட டேக்கிள் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருப்பான். டேக்கிளா ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இதே எபிசோடில் தான் நம்ம விஜிலாண்டி பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை டேக்கிள் பண்ணியிருப்பான். அதுக்கான ஒரு மென்ஷன் கட் பண்ணி அந்த டீமை காட்டுறாங்க. பயபலிங்க ஒவ்வொரு டோர் ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு டோருக்குள்ளேயும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் பிளாக் ஹோல் இருந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ட் ஜூடா மாஸ்டர் செத்து இருப்பான். பட் இந்த பக்கம் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா கண்டுபிடிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் திடீர்னு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சிலந்தி தலையில் ஒரு மண்டவோடு எடுத்துக்கிட்டு இருக்கு. மேன் ஆஃப் டுமாரோ வேறு அடுத்து வரப்போது. பிரெயினியக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பிரெயினியக்கோட சிம்பிளே இந்த மண்டவோடு தான். ஸோ மண்டவோட பயபில் அடுத்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்குள்ளே போகவே வேணாம், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க. அண்ட் இதை தான் நம்ம பீஸ் மேக்கர் சீசன் 2 ட்ரெய்லரில் டீசர்லையே அதில் பார்த்துருப்போம். நான் கூட இதில் ஏதாவது பெருசாக வருமோ, இதை வச்சு தான் மெயினாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை வச்சு பெருசாலாம் ஒன்றும் வரல, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அண்ட் அடுத்து ஜாம்பிஸ் இருக்கிற யூனிவர்ஸ் அப்சல்யூட்லி டிசீஸ்டுங்க. மார்வல் ஜாம்பிஸ் அப்படி இருக்கும், அந்த மாதிரி டிசிக்கு இந்த டிசீஸ்டு ஸ்டோரி லைன் ஜாம்பிஸை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி லைன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டிசீஸை பேஸ் பண்ணி எதனா படம் சீரிஸ் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதை வச்சு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இதில் புதுசெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கஷ்டம் தான். பட் இதெல்லாம் இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு டூருக்குள்ளே போய் அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இருக்கு, இயற்கை காற்று அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இருக்கு. அங்கே போய் நம்ம ஹார்கோட் ஷாஷாலாம் பார்த்துட்டு ஓகே இந்த வேர்ல்டு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்க எஸ் இந்த வேர்ல்டு தான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் சாஷாக்கு டவுட் வந்துச்சு, நம்ம சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி, தப்பு பண்ணுறோமா அப்படின்னு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கில்ட் பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ ரிஃப்ளெக்ட் சீனியர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த பென்டகன் கிட்ட திரும்ப ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாப்ல. போன சூப்பர்மேன் படத்தை பார்த்துருப்பீங்களா, அதே இதுதான். ஸோ இப்போ இதுக்கு இவங்க வச்ச பேர் பிளானட் சால்வேஷன். ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் எல்லா மெட்டா ஹியூமன்ஸையும் அடைச்சு வச்சிடலாம். ஜெயிலு பெல்லாரிவே இந்த ஆர்கம்லாம் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. மாசத்துக்கு ஒரு கிரிமினல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அதெல்லாம் பத்தாது, நம்ம அவங்களை தூக்கி இங்கே போட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இதேங்க எக்ஸாக்ட்லி காமிக்கில் சால்வேஷன் ரன் அப்படின்னே ஒரு காமிக் இருக்குது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா வில்லன்ஸையும் தூக்கி அந்த பிளானெட்டில் போட்டு வச்சிருவாங்க. அங்கே அவனுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கோம். 2 டீமாக பிரிஞ்சு ஜோக்கரும் லெக்ஸ் லூத்தரும் சண்டை போடுவாங்கங்க. நம்ம பேட்மேன் vs சூப்பர்மேன் பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் ஜோக்கர் vs லெக்ஸ் லூத்தர் பார்ப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் பெருசாக கன்ஃபார்ம் ஆக பண்ணல. பட் என்ன ஆகும்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. அண்ட் இந்த பிளானட் சால்வேஷன் அப்படின்றது டிசி நியூ காட்ஸோட ட்ரைனிங் கிரவுண்டுங்க. எக்ஸாக்ட்லி அப்போகலிப்ஸ் நியூ காட்லாம் இருக்காங்களா, அவளோட ட்ரைனிங் கிரவுண்டாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிளானட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோபோட்ஸ், அனிமல்ஸ், மான்ஸ்டர்ஸ்னு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது அவங்களோட ட்ரைனிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டார்க் சைடுக்கான ஒரு அடித்தளங்க. டார்க் சைடு வரப்போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் இது வரைக்கும் இதோட மெயின் வில்லன் அப்படின்னு யாருன்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் போக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டார்க் சைடை காட்டுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கே நடக்கிற எல்லா குத்தியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாஷா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவளும் மெட்டா ஹியூமன் தானே, கிட்டத்தட்ட சைபாக் மாதிரி தான். இவளையும் பிடிச்சி அழைச்சிருவாங்களோ அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்கோட் கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் தெரிஞ்சு அவனை தூக்கிடுவாங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஆட்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவளோட லவர் கிட்ட போய் நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், நான் என்னை பற்றி யோசிச்சேன், நான் உன்னை பற்றி யோசிக்கல, நம்ம 2 பேரோட பாதியுமே வெவ்வேறு, நம்ம சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது, ஸோ அதனால் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கையோட பிரிஞ்சிடறாங்க. அண்ட் அடுத்து பீஸ் மேக்கர் எங்கக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, ஹார்கோட்டு சாஷாவும் அதை பற்றி தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கிராமஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு போடுவான். எப்பா பிளேடு அறுத்து தள்ளிட்டான். அடுத்து அங்கேருந்து எப்படியோ பீஸ் மேக்கரை கண்டுபிடிக்க போயிட்டாங்க. அவன் நான் யாரையும் பார்க்க விரும்பல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி எக்ரி வந்து ஒரு டேக்கிள் பண்ணி அவனுக்கு ஷாக் கொடுத்து மயக்கப்பட வச்சிடறான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அட டேக்கிள் பண்ணும்பா, இவனெல்லாம் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரூமில் வச்சுட்டு இருப்பாங்க. தலையில் அடிப்பட்டு ஐஸ் கியூப் வச்சுட்டு இருக்கான். அங்கே தான் ஆட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளாம் லெவல் ஸ்ட்ரீட் கேட்ஸ், உனக்கு ஒன்று தெரியுமா கிறிஸ், நீ கிறிஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருந்த, நீ என்னைக்கு பீஸ் மேக்கராக மாறினியோ அப்பிலிருந்து தான் நிறைய பேர்த்த கொண்டுட்டு இருக்க, நீ உங்கள் அண்ணனை கொண்டது, ரிக்ஃப்ளர் ஜூனியரை கொண்டது, எல்லாரும் கொண்டதுமே நீ பீஸ் மேக்கராக பண்ணது, மற்றவங்க பேச்சை கேட்டு தான் அதை பண்ண, ஆனால் நீ கிறிஸ்ஸாக இருக்கும் போது நல்லா தான் இருந்த அப்படின்ற மாதிரி ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பீஸ் மேக்கர் நம்ம கிறிஸ்துக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நீ கிறிஸ்துவே நீங்கள் மாறிடாத, நீயா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்ஸ் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எங்கள் எல்லாத்துக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் நீ தான் உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற, நீ கிறிஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீசன்லேயே கூட எடுத்துட்டிங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் அவர் வந்துட்டு அதிகமாக அந்த பீஸ் மேக்கர் சூட்டாக போட்டிருக்க மாட்டார். அப்படி போட்டதுமே வந்துட்டு அந்த யூனிவர்ஸோட பீஸ் மேக்கர் சூட்டாக தான் இருக்கும். இவரோட சூட்டை அவர் போட்ட மாதிரியே காட்டல. ஸோ பாசிபிள் ஃபியூச்சரில் பீஸ் மேக்கரை நம்ம கம்மியாக பார்ப்போமோ, ஆனால் பீஸ் மேக்கருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதை போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபியூச்சரில் மாற்ற போகிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு வாரம் ஆகுது, இப்போ அதே ஷிப்பில் வேற ஒரு பேண்டு பாட்டு பாடிட்டு இருக்கு. அதே இடத்துல இப்போ நம்ம ஹார்கோட்டும் கிறிஸும் ஜஸ்ட் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல எண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அந்த பிளட் மணியை வச்சு செக்மேட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுமே ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி அடபையோ சொல்லியிருப்பாங்க நம்ம விஜிலண்டி கிட்ட, இந்த காசெல்லாம் பிளட் மணியாக இருக்கலாம், ஆனால் கெட்ட விஷயத்தில் வந்த காசு எடுத்து நீ நல்ல விஷயத்துக்கு பிரயோஜனம் உபயோகப்படுத்து அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நல்ல விஷயம் இந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணது தான். ஸோ இது ஃபுல்லாகவே மெட்டா ஹியூமன் சம்மந்தப்பட்டது தான். காமிக்கில் இந்த ஆர்கனைசேஷனில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் தான் வந்துட்டு இருப்பாங்க, வில்லன்ஸ் அண்ட் ஆன்டி ஹீரோஸ். காமிக்கில் அந்த செக்மேட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அமடாவாளராக தான் உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷன், மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரி இது கிடையாது. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் அண்ட் மெட்டா ஹியூமன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த செக்மேட் இஷ்யூஸ் ரன்ல தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டேரெக்டாக இன்ஃபினிட் கிரைசிஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கதை மொத்தமே இன்ஃபினிட் கிரைசிஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கோ, ஒரு வேளை இருக்குமோ, இன்ஃபினிட்டி கிரைசிஸ் இருக்கலாம். அண்ட் இதுதான் காமிக்கில் ஓமேக் ப்ராஜெக்ட்டையுமே கிக் ஆஃப் பண்ணோம். ஓமேக் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ப்ளூ பீட்டில் பார்த்துட்டு இன்ஃபினிட்டி கிரைசிஸ் நோக்கி போக தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், நல்லவங்களால் உருவானது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் கூடவே ஷாஷா, ஃப்ளூரி, ஜோடோ மாஸ்டர் எல்லாம் இவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினச்சேன், இந்த வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி இப்போ ரிஃப்ளெக்ட் சீனியர் நம்ம கிறிஸை கடத்திட்டு வந்து அந்த பிளானட் சால்வேஷன் கண்டுபிடிச்சாங்களே அந்த இடத்துல தூக்கி போட்டுறாரு. இது என் பையனுக்காகடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை அந்த இடத்துலயே விட்டு டோரை மறைய வச்சிடறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது சுற்றி திடீர்னு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு, டைனோசர் பாம்பு பள்ளியெல்லாம் கத்துற மாதிரி கேட்குது. அத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னே தெரியலங்க. அண்ட் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட காட்டவே இல்லை. ஸோ இப்போ அவர்கிட்ட வெப்பன் கிடையாது,
கிடையாது, சாப்பாடு கிடையாது, பக்கம் போய் மாட்டிக்கிட்டாரு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பீஸ் மேக்கர் சீசன் 3 வர மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் டீஸ் பண்ணவும் இல்லை, அது வராதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாசிபிளி ஃபியூச்சர் ஏதாவது படத்தில் இதை மென்ஷன் பண்ணலாம், படத்தில் மென்ஷன் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயத்த பாதியில் விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கீத்துக்கு என்னாச்சு, கீத் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸில் பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணான், பழி வாங்க வந்தானா இல்லையா. அண்டு ஈகிளி வந்து பிரைம் ஈகிளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது ஒரே எபிசோடில் சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிச்சு ஏதுன்னு பெருசாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ரொம்ப டப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதுதான் நம்ம ஜேம்ஸ் கான் வழக்கமாக அதான் பண்ணுவார். ஸோ நிறைய விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்காரு, பட் ஆல்ரெடி சொன்ன விஷயங்களை கொஞ்சம் அப்படியே தொங்கலில் விட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. அந்த கீத்துக்கு என்னாச்சுன்னு தெரில, பிரைமீக்லி சரி இட்ஸ் ஓகே விடுங்க. இதில் காமிச்ச கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவர் இது பண்ணியிருக்காரு, வேறு எதையும் பெருசாக கண்டுக்கல. லெவல் தான் கைஸ், இந்த இதெல்லாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.